நம்ம எல்லாருமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு பிஸியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு வார்த்தைகள்னால ஒரு தீபாவளி ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உருவாகி இருக்குது. பாகிஸ்தானோட இராணுவத்தோட ஹெட் அசிம் முனிர் இந்த ஆள் பேசினதுனால தான் நம்ம ஊரில் வந்து பஹல்கமில் ஒரு தாக்குதலே நடந்துச்சுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஆள் மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ பேசிக்காக பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட நேருக்கு நேர் சண்டை போட முடியாதுங்க. அணு ஆயுதத்தை வச்சு தான் முதல்ல இருந்தே அவங்க வந்து எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது பாரு, அமுக்கிடுவேன் பயமுறுத்துவாங்க. இப்போ மறுபடியும் அசிம் முனிர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இன்னைக்கு வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இடமே கிடையாது. அப்படி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ஸ்பீச்சை வந்து அவங்க நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காரு. இதோட ரியாக்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒரு மிசைல் நம்ம வந்து இண்டிஜினஸாக இந்தியாவிலே உருவாக்கியிருக்கோம். இந்த மிசைல் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற எவ்ரி இன்ச்சை போய் ரீச் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைட்லேருந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம். பட் எதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான். என்ன அது திடீர்னு ஆப்கானிஸ்தான் எங்கே நீங்கள் வந்தாங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்குது. அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸை வரைக்குமே வந்து பாகிஸ்தான் ராணுவம் குண்டு போட்டு கொண்டிருக்காங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய போர் வந்து உருவாகிறதுக்கான சூழ்நிலை வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து நேராக எங்கள் கூட சண்டை போடல, ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்காக எங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து நேராக எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் மூலியமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்தியா எதுக்கு பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் மூலியமாக சண்டை போடணும், இல்லை ஏன் பாகிஸ்தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், சொன்னால் யாரையோ நம்ப வைக்கணும்ல, அவங்க நாட்டு மக்களை தான் ஏன் இதை நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டால் தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பார்டர் இருக்கும், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் 1940s வந்து வெள்ளைக்காரங்க உருவாக்கி வச்சுட்டு போன பார்டர். இந்த பார்டருக்கு பேர் டுரான்ஸ் லைன். இந்த பார்டரை வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சூப்பர், இதுதான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் இதை ஒத்துக்கலை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பல வருஷமாக அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த நிறைய இடத்த வந்து வெள்ளைக்காரங்க நேராக போய் கூட விசிட் பண்ணாமல் கிளம்புற வேகத்தில் வந்து கண்டமானிக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எக்ஸாகரேட் பண்ணல, உண்மையிலே வெள்ளைக்காரங்க எந்த இடத்த யாருக்கு பிரிக்கிறோன்னு கூட பார்க்காம ஒரு கேவலமான மேப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் ஆப்கானிஸ்தானோட இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் வந்து 1940s 2025 இருக்கும் எங்கள் இடங்களை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு பாகிஸ்தான் வந்து காதே கொடுக்காம இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமைப்புகள் உருவாகுது. புரட்சிகளாக முதல்ல வெடிக்கிறது, அப்புறம் ஆயுதம் இந்தியா புரட்சியை வெடிக்க ஆரம்பிச்சு, ஆயுதங்கள் ஸோ கன்னு டேங்க் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து பாகிஸ்தான் மேலே கண்டினியூஸாக தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ரீசன்ட் அஸ் இந்த நேற்றுக்கு வரைக்குமே வந்து பாகிஸ்தானுக்குள்ள நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது. அக்கார்டிங் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் 2021 2025 வரைக்கும், ஏன்னா 4 வருஷம் இருக்குமா, 2021 2025 வரைக்குமே மட்டுமே வந்து thousands ஆஃப் தீவிரவாத தாக்குதல்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன் வந்து பாகிஸ்தான் மேலே நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது தாலிபன், அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபன் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தாலிபன் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எங்களோட இடத்த திருப்பி கொடுத்துரு, இன்னும் இவ்வளோ நாள் நீ வந்து ஒரு மொக்க கவர்மெண்ட்டோட இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன் டிடிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க பாகிஸ்தான் தாலிபன்ஸுங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அவங்க வந்து தாலிபன் கவர்மெண்ட் பேக்கப் பண்ணி தாலிபன் ராணுவமும் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து உள்ளுக்குள்ள நிறைய தாக்குதலை பண்ணுறாங்கங்கிறது பாகிஸ்தானோட குற்றச்சாட்டு அவங்க மேலே. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டு எங்கே போய் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சேனலே பேசியிருக்கோம், பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ட்ரெயினை வந்து மொத்தமாக ஹைஜாக் பண்ணாங்க. பாகிஸ்தான் ராணுவம் வந்து நிறைய இடங்களில் தாக்குதல்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க.
அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து நிறைய தாக்குதல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பதிலுக்கு அந்த தீவிரவாதிகளை தாக்காமல் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அடிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம், அங்கே இருக்கிற தீவிரவாத இடங்கள் எதுன்னு பார்த்து அடித்தோம். பட் பாகிஸ்தான் அடித்ததில் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிவிலியன் ஏரியாவையும் போட்டு அடிக்கிறாங்க, காமன் பீப்புள் வாழக்கூடிய இடங்கள். இதோட ரிசல்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போகிறாங்க. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங் திஸ், 3 கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போகிறாங்க. அதோட வெளிப்பாடாக பாகிஸ்தானோட டீம் கேப்டன் ரஷித் அவங்க வந்து ஒரு ட்வீட் கூட இப்போ ஏதோ போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போனால் எப்படி இருக்கும்? அவங்க ஸ்டேட் லெவலோ இல்லை ஐபிஎல் லெவலோ வாட் எவர் இட் இஸ், திடீர்னு இறந்து போனாங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சேண்டதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தோணும்ல. பட் இந்த ஒரு கேவலமான செயலை பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸை வந்து குண்டு போட்டு சாகடிச்சிட்டாங்க. யார்? பாகிஸ்தான். எப்போ? 3 நாளுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி அவங்க பதிலுக்கு பாகிஸ்தான் மேல அடிக்கிறது, நடுவில் ஒரு குட்டி போரே வந்துருச்சு. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.